லண்டன்ல இருக்கும்போது எடுத்த மினி விளாக் தாங்க இது. இன்னைக்கு ஒரு முக்கியமான ஆளை பார்க்க போறோம். என்னைக்கு வேகமா போகணுமோ அன்னைக்கு தான் நாம ஏறின வண்டி ஊந்து ஊந்து போகுது. லண்டன்ல பஸ்ல போறதுக்கு எனக்கு பிடிக்காத ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, போயிட்டு இருக்கும் போதே நடுவுல எங்கேயாவது நிறுத்தி விட்டு பஸ்ஸஸ் ஆன் டைவர்ஷன் எல்லாரையும் இறக்கி விட்டுருவாங்க. அடுத்த பஸ்ஸை பிடிச்சி நம்ம போக வேண்டிய இடத்துக்கு ரீச் ஆகிறதுக்குள்ள எப்பா சாமின்னு ஆயிடும். எனக்கு இந்த மாதிரி நிறைய தடவை எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கு. அண்ட் இன்னைக்கு நம்ம சென்ட்ரல் லண்டனுக்கு தாங்க போறோம். நானும் சாய்க்குட்டியும் மட்டும்தான் போறோம். இந்த டைவர்ஷன் வம்பு தும்புக்கெல்லாம் எதுவும் வேணான்னு சொல்லி ட்ரெயின்லயே ஏறிட்டோம். ஆனா நம்ம நேரம் பாருங்க, ட்ரெயின் பஞ்சர் ஆன மாதிரி போய்கிட்டு இருக்கு. எங்க ஏரியால இருந்து சென்ட்ரல் லண்டனுக்கு 20 நிமிஷத்துல போய் இறக்கி விட வேண்டிய இந்த ரயில் வண்டி சிக்குபுக்குன்னு போய் ஒரு 35 நிமிஷம் கழிச்சு இறக்கி விட்டுச்சு. ஆக மொத்தம் நாம ரீச் ஆக முன்னாடி நாம மீட் பண்ண வேண்டிய விஐபி ரீச் ஆகி நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இட்ஸ் நன் அதர் தேன் தி நாகர்கோயில் பொண்ணு இன் லண்டன். இவங்களுக்கு பெரிய அளவுல அறிமுகம் தேவையில்லை. இவங்களுமே ஒரு யூடியூபர் தான். யூடியூபர்னு சொல்றதை விட இன்ஃப்ளூயன்சர்னு சொல்லலாம். இந்த யூடியூப், இன்ஸ்டாகிராம் இதுக்கெல்லாம் முன்னாடியே நாங்கள் ஒரு தானா சேர்ந்த கூட்டத்து மூலமாக அறிமுகமாகிக்கிட்டோம். நம்ம சேனல்லையும் அவங்க சேனல்லையும் சேர்ந்த மாதிரி நிறைய ஷார்ட் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே அவங்கவுங்க வீட்டில இருந்து ஷூட் பண்ணி எடிட் பண்ணி போட்டது தான். ரொம்ப நாள் பிளான் பண்ணி இன்னைக்கு மீட் பண்ணதுனாலயோ என்னவோ எல்லா குறைகளையும் தீர்த்துக்கிட்டோம். செம்ம ஃபன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். 10 நாள் ஃபோன் கான்வர்சேஷன்லேயே போயிட்டு இருந்த ஃப்ரெண்ட்ஷிப் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் மீட்டிங்கில் வந்திருக்கு. முடிஞ்ச வரைக்கும் இந்த டேவை ரொம்பவே மெமரபுளாக வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் நிறைய பிளான் பண்ணியிருந்தோம். இந்த டவர் பிரிட்ஜை எங்கள் 2 மண்டைக்கும் நடுவில் போட்டோ எடுக்க ட்ரை பண்ணோம். அப்புறம் கொஞ்சம் ரீல்ஸ், போட்டோ ஷூட்னு போயிட்டு இருந்துச்சு. குழந்தைங்களும் பக்கத்திலே ஜாலியா விளையாண்டுட்டு இருந்தாங்க. நடுவுல சாய்க்குட்டி தான் கொஞ்சம் தூக்கம் வந்து கிராங்கி ஆயிட்டாரு. அப்புறம் அங்க இருந்த ஸ்டார் பக்ஸ்ல போய் நாங்க ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிற கேப்ல ஒரு குட்டி பவர் நாப் எடுத்தாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓகே ஆயிட்டாரு. நாங்களும் போன்க்கெல்லாம் சார்ஜ் போட்டுட்டு காஃபி குடிச்சிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு எங்க ஆசைக்காக ஒரு சில ரீல்ஸ்லாம் பண்ணிட்டு நல்லாவே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். லண்டனோட வேற வேற கார்னர்ல இருக்கிற நாங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்ட இந்த ஒரு நாளுக்காக ரொம்ப நாளாவே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னு சொல்லலாம். இந்த ஊர்ல ட்ரெயின்ல ஏறி பழக்கமே இல்லாத இந்த நாகர்கோயில் பொண்ணு எனக்காக என்னை பார்க்கறதுக்காக இவ்வளவு தூரம் தனியா கிளம்பி வந்திருக்காங்க. அவங்கள திரும்ப ரிட்டர்னுக்கு நல்லபடியா ட்ரெயின் ஏற்றி விட்டுட்டு அங்க இருந்து கிளம்புறப்ப ரொம்பவே எமோஷனல் ஆயிட்டோம். லைஃப்ல மறக்கவே முடியாத ஒரு நாளா எங்க 2 பேருக்குமே இன்னைக்கு இருந்தது. எங்க 2 பேருக்குமே இதை எங்களோட ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் மீட்டிங்கா அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. திரும்பி நாங்க மீட் பண்ணுவோமான்னு எங்களுக்கு தெரியல. அப்படியே மீட் பண்ணாலும் லண்டன்ல மீட் பண்ணுவோமான்னு எங்களுக்கு தெரியல. ஒருவேளை நாங்க ஃபியூச்சர்ல மீட் பண்ணோம்னா எக்ஸ்ட்ரா ஒரு 10 நிமிஷம் கொடு தெய்வமே. ஒரு ஃப்ரெண்ட், ஒரு சிஸ்டர், ஒரு வெல்விஷரா உங்களுக்கு இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு சிந்து. என்னைக்குமே உங்க ஃபேஸ்ல இந்த ஸ்மைல் இருந்துகிட்டே இருக்கணும். நானும் அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பண்ண ரீல்ஸ் எல்லாமே அடுத்தடுத்து 2 சேனல்லையும் வரப்போது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே எங்க 2 சேனல்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.